வளர்ச்சிக்காக நீங்கள் வாக்களிக்க வேண்டும். அதற்கு எடுத்துக்காட்டாக காங்கிரஸ் தலைமையிலான மத்திய அரசினுடைய பணிகளை எங்களால் பெருமையோடு பட்டியலிட்டு கூற முடியும். இன்றைக்கு இந்தியாவில் உள்ள மாணவர்கள் எல்லாம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு சவாலாக பல்வேறு துறைகளிலே மிக சிறப்பாக விளங்குகின்றார்கள் என்றால் அதற்கு அடித்தளம் மத்திய அரசினுடைய கல்வி திட்டம். 27,258 கோடி ரூபாய்களை ஒதுக்கீடு செய்திருக்கின்றது. அதன் அடிப்படையிலே 20 கோடி மாணவர்கள் பயனடைந்திருக்கின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. மதிய உணவு திட்டத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். சுமார் 13,215 கோடி ரூபாய். இதன் அடிப்படையிலே 14 கோடி ஏழை குழந்தைகள் பயனடைகின்றார்கள் என்பதை பெற்றோர்கள் மறந்துவிடக் கூடாது. 37,330 கோடி ரூபாய்களை சுகாதாரத்திற்காக ஒதுக்கீடு செய்து அதன் அடிப்படையிலே இன்றைக்கு அனைவருக்கும் சுகாதாரம், நல்ல சுகாதாரம் என்ற ரீதியிலே கிராமப்புறத்தில் கூட மருத்துவமனைகளை அமைக்கக்கூடிய நல்ல சூழலை மத்திய அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. இங்கே அதிக அளவிலே மகளிர் வருகை புரிந்திருக்கின்றீர்கள். கிராமப்புற வேலை வாய்ப்பு திட்டம் என்பது ஒரு புனிதமான திட்டம். இந்த திட்டத்தின் அடிப்படையிலே லட்சக்கணக்கானோர் தமிழகத்திலே, குறிப்பாக ஏழை எளிய மக்கள் தங்களுடைய வறுமையை போக்கிக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான் உண்மை நிலை. இந்த திட்டம் காங்கிரஸ் கட்சியினுடைய திட்டம், அன்னை சோனியா காந்தியினுடைய திட்டம் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தாய்மார்களே, முதலிலே 100 நாட்கள் திட்டம் 80 ரூபாய் சம்பளம் கொடுத்தோம். உங்களது தரத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாயாக உயர்த்தினோம். உங்கள் பணிக்கு 100 ரூபாய் போதாது, மேலும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாயாக உயர்த்தினோம். உங்களது கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுக்க வேண்டும். 120 ரூபாய்க்கு அந்த அங்கீகாரம் போதாது என்று 148 ரூபாயாக மாற்றி காட்டியது காங்கிரஸ் தலைமையிலான அரசு என்பதை ஏழை தாய்மார்கள், ஏழை எளியவர்கள், வறுமை கோட்டிற்கு கீழே வாழும் மக்கள் மறக்கக்கூடாது. இனிமேல் அந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 168 ரூபாயை சம்பளமாக உயர்த்தி இருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு குறிப்பிட விரும்புகிறேன். ஆனால் ஆளுகின்ற அதிமுக அரசு உங்களுக்கு முறையே சம்பளம் கொடுக்கவில்லை. ஊராட்சி மன்றத்தை அடக்கி வைத்திருக்கின்றார்கள்.